பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தாருங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொன்னார். ஒரே ட்ரெஸ்ஸு தாங்க. அழுக்கோடு இருந்தார். உதவி கேட்டு வந்தாருங்க. உடனடியாக குளிக்க வச்சு வேற்று உடை, புது உடையெல்லாம் கொடுத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு நம்ம கடையிலேயே அவரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா தான் 2-3 வருஷம் போச்சு. ஆனால் போக போக அவர் நம்ம கடையிலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறது, அது நமக்கு எதிரானவங்கள்ட்ட போய் சொல்கிறது, இங்கே இருக்கிற பொருளெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுக்கறது, நாம் இங்கே என்ன பண்ணுறோங்கிற ரகசியங்களை போய் சொல்கிறது, இப்படியெல்லாம் செய்துட்டாருங்க. அதாங்க வேலையை விட்டு அனுப்பிட்டேங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நண்பர். அப்புறம் அந்த வேலையை விட்டு அனுப்புனவர் என்ன பண்ணார், அவர் போய் வேற ஒரு இடத்துல கடையை தொடங்கிட்டார். இந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையில் நிறையா நடக்கிறது உண்டுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது உண்டு. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அது பெரிய அளவு இழப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு நடத்துறதெல்லாம் உண்டுங்க. வளர்த்த கடா மாறில் பாயிற மாதிரி நாம் யாருக்கு பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு நாம் சாப்பாடு துணிமணியெல்லாம் கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து நல்லாருங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து நம்ம வளர்த்து விடுறோமோ அவங்களே எதிரியாக மாறுறது எல்லாமே உண்டுங்க. இது எல்லாருக்கும் சாத்தியப்படுதா? எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த நிலைமை தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி, அதுக்கு அடுத்து ரிஷபராசி, அப்புறம் இந்த விருச்சிக ராசி, இவங்களுக்கு தாங்க இந்த மாதிரியான நிலைமை ரொம்ப அதிகமாகுதுங்க. அதுவும் ரிஷபராசிக்காரங்க பாகுபாடு பார்க்காம வீட்லேயே சிலரெல்லாம் சேர்த்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள விட முக்கியத்துவம், அதாவது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கிற மாதிரி சிலரெல்லாம் யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு எதிர மாதிரியாக மாறுவாங்க. இந்த நிலைமை ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக உண்டு. நீங்கள் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ, யாரை நீங்கள் அதிகமாக வளர்த்து விடுறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை நிறையா உண்டு. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க எமோஷ்னல் பைண்டிங் உள்ள ஒரு ராசி விருச்சிக ராசி. வெறுத்தா ஒரேடியாக வெறுக்கிறது, விரும்பினா ஒரேடியாக விரும்புறது, கொடுத்தா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்றது, இல்லைன்னா எதுவுமே கொடுக்காம போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு உண்டுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களும் இறக்கப்பட்டு நிறைய ஏமாறுறது உண்டு. எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே சேர்த்து வளர்த்து அப்புறம் அவங்க எதிரியாக மாறுறது எல்லாம் உண்டுங்க. இதெல்லாம் ஜாதக அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு தாங்க. அதனால் பொதுவாகவே நாம் யாரை நாம் எடுத்து வளர்க்குறோமோ, யாரை கொண்டு வரோமோ, யாருக்கு இறக்கப்பட்டு சில உதவிகளை செய்கிறோமோ அவங்கள ரொம்பவும் உள்ளுக்குள்ளார வச்சுக்கக்கூடாதுங்க. ஏன்னா கிரகங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கூட ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே வர்றது உண்டுங்க. அதே மாதிரி லக்னாதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் இந்த பிரச்சனை வருது. அதாவது யார் நாம் பாவம் நினச்சி கூட சேர்த்துக்கிறோமோ வளர்த்து விடுறோமோ அவங்களே நமக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலைகள் லக்னாதிபதியுடன் செவ்வாய் சேரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டான்னா முருகப்பெருமானை தான் வணங்கணும். நாம் தினந்தோறும் முருகப்பெருமானை வணங்கினோம்னா நமக்குள்ளே கூடவே எதிரி இருந்தால் கூட அவங்கள ஒதுக்கி தள்ளிடுவார். முருகப்பெருமான் ஓங்க விட மாட்டார். குறிப்பாக பார்த்திங்கன்னா மேஷராசி, கடகராசி, சிம்ம ராசி, அதுக்கடுத்தது விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே அதாவது முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம், அதுக்கடுத்தது மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். எதிரிகள்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எதிர்காலத்தில் எதிரியாக மாறுறவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கிட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அதனால் கூட இருந்தே குழிபறிக்கக்கூடியவர்களை நாம் முந்தி வரணும், அவங்கள ஜெயிச்சுட்டு வரணும், அவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எல்லாமல்ல முருகப்பெருமானை வணங்குவோம். சத்துருக்களிடமிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர்
டாக்டர் KP வித்யாதரன். வணக்கம்.